இந்த விழாவுக்கு வந்திருக்கிற எல்லாருக்கும் என்னுடைய முதல்ல நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். மேடையில் இருக்கிற ஜாம்பவான்களை வணங்கி என்னுடைய பேச்சை தொடங்குகிறேன். ஃபயர் இந்த படம் ஆரம்பித்ததில் இருந்து சார் நிறைய படங்கள் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க, டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணியிருக்காங்க. முத ஒரு படம் டைரக்ட் பண்ண போகிறேங்கிற முன்னே எல்லா டெக்னீஷியனையும் பார்த்து இன்டர்வியூ பண்ணி பேசி கரெக்ட் பண்ணி, அதாவது அவர் கேட்குற அவர் எவ்வளவு தூரம் அந்த கதையை உள்வாங்கி இந்த படத்தை எந்த மாதிரி பண்ணணும்னு முடிவு பண்ணி வச்சுருக்காங்கிறது தெரிஞ்சுது. நான் அநீதி படத்துக்கு டைலாக் இருந்தேன். சார் அதில் ஒரு இன்ஸ்பெக்டர் கேரக்டர் பண்ணியிருந்தார். அப்போது அந்த படம் பார்த்துட்டு எனக்கு ஒரு நாள் நைட்டு ஃபோன் பண்ணார். நான் படம் பார்த்தேன், டைலாக்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு, நான் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறேன், நாளைக்கு நீங்கள் வர முடியுமான்னு கேட்டார். சார், ஒரு படத்தை பார்த்து அதில் நான் எழுதின டைலாக் பிடிச்சி போய் ஒரு வேலை தரீங்க, நீங்கள் டைம் சொல்லுங்கள் சார், வந்துடுறேன்னு அடுத்த நாள் காலைல சாரை போய் மீட் பண்ணோன்னு இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறேன், நீங்கள் எனக்கு கூட இருந்து சப்போர்ட்டாக டைலாக்லாம் எழுதி கொடுக்கணுன்னாரு. சரி சார்னு அப்படி தான் எங்களுடைய பயணம் ஆரம்பிச்சது. டைலாக்னு சொல்லும்போது நான் டைலாக் எழுதுவேன். சார் இது வரைக்கும் எல்லாருக்கும் தயாரிப்பாளராக தெரியும், விநியோகஸ்தராக தெரியும். ஃபஸ்ட்டு டைரக்ட் பண்ணுறாரு. எப்போ எனக்கு இவர் ஒரு சிறப்பான டைரக்டர் அப்படிங்கிறது புரிஞ்சுதுன்னா, நான் ஒரு 10 சீன் எழுதி காமிப்பேன். அதில் அவர் என்ன வேணும் அப்படிங்கிறத அழகாக சூஸ் பண்ணி எடுப்பார். இப்போ நான் நினைப்பேன், இது எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி எனக்கு மனசில் தோணும், அந்த மாதிரி எடுத்துகிட்டு அதை அழகுபடுத்துவார். ஒரு டைலாக் ரைட்டராகவும் அவர் கரெக்டாக என்னென்ன வேணுமோ அப்படிங்கிறத எடுத்தார். அங்கேருந்து நான் ஃபஸ்ட்டு ஒரு மார்க் போட்டேன். சரி, சார் கரெக்டாக இந்தந்த டைலாக்கை கரெக்டாக இது பண்ணியிருக்கிறாரு. அதே மாதிரி படம் ஆரம்பித்து ஷூட்டிங் டைமில் ஒரு டைரக்டரும் பண்ணுறாரு, ஒரு முழுக்க வர்ற மாதிரி ஒரு கேரக்டரும் பண்ணுறாரு. அதே நேரத்தில் அவருக்கு பல பிஸ்னஸ்கள் இருக்குது, பல டென்ஷன் இருக்கும். ஒரு டைமில் ஃபோன் வரும், பயங்கரமாக டென்ஷனாகி பேசிகிட்டே இருப்பார். நாங்களாம் பார்த்துட்டே இருப்போம், என்னடா இந்த சீன் எடுக்க போகிறோம், சார் ஏதோ ஒரு மேட்ரு பேசிகிட்டு இருக்காரு. டக்குன்னு அப்படி கூடு விட்டு கூடு பாயிற மாறி அந்த கேரக்டருக்குள்ளே வந்துடுவார். கேரக்டருக்கு வந்தோடனே ரொம்ப யதார்த்தமாக ரொம்ப அழகாக அந்த சீனை அழகாக வடிவமைச்சு அழகாக பண்ணிடுவார். அதே மாதிரி 3 சீன் பிளான் பண்ணுவோம். 3 சீன் பிளான் பண்ணி பிரேக் டவுனில் இருக்கும். எல்லாம் எடுத்து கிட்டத்தட்ட நான் எங்கள் பிளான் படி ஒரு 5 மணி 5:30க்கெல்லாம் அது முடிஞ்சிடும். தப்புன்னு சொல்லுவார், சார் அந்த சீன் ஒன்று இருக்குல்ல அது எடுத்து, சார் அது லொக்கேஷன் ரொம்ப தூரம் சார், கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் ஆகணும்னு, இருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே அடுத்த ஷாட்டுக்கான லாஸ்ட் ஷாட்டுக்கான லைட்டெல்லாம் கேமராமேன் சைஸ் சார் பண்ணிகிட்டு இருப்பார். வாங்க பக்கத்திலே ஒரு வீடு இருக்குது, அதுக்குள்ளாக போய் ஒரு ஆர்ட் டைரக்டர் மாதிரி ஒரு ப்ரொடக்ஷன் மேனேஜர் மாதிரி போய் அந்த வீட்டை ரெடி பண்ணி டபார்னு அந்த சீனே பிளானில் இல்லாத அந்த சீனையும் பண்ணிடுவோம். கரெக்டாக 7-7:30 மணிக்குள்ளே 3 சீன் 4 சீன் பிளான் பண்ணியிருப்போம், 5 சீன் முடிஞ்சிடும். ஆக ஒரு டைரக்டராகவும் அவர் அதில் ஜெயிச்சிட்டாருன்னு நான் நினச்சேன். அதே மாதிரி இந்த டக்குன்னு எடுக்கிறோம் அப்படிங்கிறதுனால சுருட்டுறது அப்படிங்கிறது கிடையாது. குவாலிட்டிக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பார். அதாவது ஒரு சின்ன ஒரு டைலாக் மாற்றி பேசுனாலும் ரீடேக் போவார். அது பர்ஃபெக்ஷனாக வரணும், பர்ஃபெக்டாக இருக்கணும்னு நினைப்பார். இதுதான் எங்கள் டைரக்டர் ஜேஎஸ்கே சாருடைய இது. நிச்சயமாக சாருக்கு வெளி கம்பெனியில் இருந்து தைரியமாக அவருக்கு டைரக்ஷனுக்கு மற்ற கம்பெனிலேருந்து படம் கொடுக்கலான்னு நான் சொல்லிக்கிறேன். ஏன்னா நானே ஆச்சரியப்பட்ட விஷயம், 35 வருஷமாக நான் சினிமாவில் இருக்கேன். ஒரு தயாரிப்பாளர் உள்ளே இருந்து அந்த டைரக்டரை இயக்கிட்டே இருந்திருக்கிறாப்புல. அதுதான் நான் கவனித்தேன். ஒரு டைரக்டர் ஒரு தயாரிப்பாளருடைய டைரக்டராக இருக்கணும் எப்போவுமே. ஃபிலிமில் இப்போ ஆர்வி உதயகுமார் சார், பாண்டியராஜன் சார் இவங்கெல்லாம் வந்த டைமில் திட்டமிட்ட டைமில் படங்களை முடித்து கொடுத்து எல்லா தயாரிப்பாளரையும் வாழ வச்ச டைரக்டர்ஸ் இவங்கெல்லாம். அது மாதிரி நம்ம இவர் சிவா சார், அவருடைய படங்களும் சரி. அது மட்டும் இல்லாமல் அவரை பற்றி இன்னொரு அழகாக சொல்லணும்னா, ஒரு யதார்த்தமான நடிகர். என்ன டைலாக் கொடுத்தாலும் அதை ரொம்ப சாதாரணமாக ரொம்ப அழகாக இலகுவாக அழகாக பண்ணுவார். இப்படி இந்த மேடையில் இருக்கிற ஒவ்வொருத்தரை பற்றி சொல்லலாம். இப்போ டெக்னீஷியனில் எடுத்துக்கிட்டோம்னா எடிட்டர் பிரேம்குமார் சார். சார்கிட்ட எடிட்டராக இருந்தாலும் சரி, டான்ஸ் மாஸ்டராக இருந்தாலும் சரி, கேமராமேனாக இருந்தாலும் சரி, மியூசிக் டைரக்டராக இருந்தாலும் சரி, ஒரு படம் ஒர்க் பண்ணால் போகிறோம், 10 படம் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். வேலை நமக்கு டென்ஷனாக இருக்கும். என்னை பொறுத்தவரை டைலாக் எழுதும்போது சொல்லுவார், மாற்று நல்லா தானே பண்ணியிருக்கோம், என்ன எதிர்பார்க்குறாருன்னா திருப்பி அதை கரெக்டாக ஒரு பாயிண்ட்டை பார்த்து இது வரணும் ஜீவா சார், இது வந்தால் தானே இந்த சீனுக்கு அழகும்பார். அதே மாதிரி மியூசிக் சைடு
ஸ்பாட்டில் வந்து கேமராமேன் எல்லாம் பிளான் பண்ணி வைப்பார். சார் வருவார், பார்ப்பார். இல்லை சதீஷ் இப்படி இல்லை சார், இது இது இல்லை இப்படி வச்சு பாருங்கள், ஃப்ரேம் சூப்பராக இருக்கும். இப்படி நான் ஒவ்வொரு விஷயத்தையும் நான் சாரை புகழணும், சார் ப்ரொடியூசரு அப்படிங்கிறதுக்காக பேசுகிறேன்னு தயவு செய்து யாரும் நினைச்சிட வேண்டாம். உண்மையாக என்னுடைய இந்த 35 வருஷத்தில் சாரோட ஒர்க் பண்ண அந்த எக்ஸ்பீரியன்ஸை தான் நான் உங்கள்கிட்ட சொல்லிகிட்டு இருக்கேன். சதீஷ் கேமராமேன் சார் ஒரு டைரக்டர் என்ன நினைக்கிறாரோ அதை அவங்க நினச்சி மனசில் முடிஞ்சவொன்னே சொல்கிறார், இதான் நான் எதிர்பார்த்தேன் அப்படின்னு டைரக்டர் சொல்லுவார். அதே மாதிரி மியூசிக் டைரக்டர் சார் பட்ட பாடு கொஞ்சம் நெஞ்சம் இல்லை. அதாவது விடிய 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 உட்காந்து ஒர்க் பண்ணி நானும் போய் பார்ப்பேன். பார்த்துட்டு சார் கேட்பார், எப்படி உங்களுக்கு ஜீவா சார் எல்லாம் ஓகே தானே, கரெக்டாக இல்லை எல்லாம் கரெக்டாக இருக்குது சார், சார் காலையில் நான் வரேன் அப்படிம்பார். காலையில் வந்து பார்த்து உட்காந்துட்டு சின்னதாக சொல்லுவார். பெருசாக மாற்றங்கள் அது இதில் அந்த சின்ன விஷயங்கள் அந்த 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 இடத்துக்கு அவ்வளவு மியூசிக்காக அவ்வளவு ஒரு ப்ளஸ்ஸாக இருக்கும். இது ஒன்று. அதே மாதிரி எடிட்டர் சார் ஒரு ஆர்டரில் எடிட் பண்ணி எல்லாம் இது பண்ணுவார். அதே மாதிரி சார் கேட்பார், எல்லாம் ஓகே தானே, அடுத்த நாள் சார் வந்து பார்ப்பார். ஃபுல்லாக பார்த்துட்டு இப்படி பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. இது ஒரு தடவை 2 தடவை 3 தடவை இல்லை, இந்த நிமிஷம் வரைக்கும் நடந்துகிட்ருக்கு. காப்பி ரெடி ஆனதுக்கு பிறகும் அவர் திருப்தியே பட மாட்டார். ஒரு டைரக்டருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் வந்து திருப்தி விடாமல் இருக்கிறதா. பத்தலை நாளைக்கு படம் பார்த்து பிறகு ஐயோ இது சரியாக வரலையே அப்படிங்கிற மாதிரி வந்துடவே கூடாது. அதை மீறி தவறுதல் நடக்கிறது வேறு. இப்போ ஆர்டிஸ்ட்டை பற்றி சொல்லியாங்க. இப்போ எடிட்டரு, மியூசிக் டைரக்டரு, கேமராமேன் சாரு, மதுரவி சார் இந்த படத்தினுடைய பாடல் ஒன்று எழுதியிருக்காரு. அந்த கல்யாண சாங் பார்த்தீங்களா, கல்யாண சாங் தானே, கல்யாண சாங்கு ரொம்ப அருமையாக எழுதியிருக்கிறாரு. அவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கிறேன், வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். ஆர்டிஸ்ட் லிஸ்ட் எடுத்திங்கன்னா இந்த கதையை ஒத்துக்கிட்டு செய்கிறதுக்கு முதல்ல வந்து அவங்க எல்லாருக்கும் நான் நன்றியை சொல்லணும். ஏன்னா இந்த கதையை பொறுத்தவரையில் ஒரு முக்கியமான ஒரு நல்ல ஒரு மெசேஜை சொல்லியிருக்கிறோம். அதை கொஞ்சம் கமர்ஷியல் கலந்து சொல்லியிருக்கோம். ஏன்னா இன்றைக்கி இருக்கிறது வந்து தியேட்டருக்கு ஆடியன்ஸ் வந்து படம் பார்க்கணும் அதில் என்னென்ன இருக்கணுங்கிறத இஞ்சி பெஞ்சா பல யோசனைக்கு அப்புறம் தான் அந்த முடிவு. டக்குன்னு எடுத்த முடிவு இல்லை டைரக்டர் சார். ஆனால் அந்த கதையினுடைய மெயின் கண்டென்ட்டை புரிஞ்சுக்கிட்டு அவ்வளவு ஒத்துழைப்பு. காயத்ரி மேடம், சாட்சி மேடம், அவங்க சாந்தினி மேடம், அனு வந்து ஒரு சின்ன ஒரு இன்ஸ்பெக்டர் கேரக்டர் பண்ணியிருக்காங்க. படம் ஃபுல்லாக வருவாங்க, நீங்கள் படம் பார்த்தா தெரியும், அவ்வளோ யதார்த்தமாக பண்ணியிருக்காங்க. அப்புறம் டான்ஸ் மாஸ்டர் மானஸ், அவர் வந்து அந்த அவ்வளோ குரூப்பையும் வச்சுட்டு சொன்ன டைமுக்கு அந்த டான்ஸ். ஜேஎஸ்கே ஃபிலிம் கார்பரேஷன் தயாரிப்பில் ஜெயஸ்கே சார் இயக்கத்தில் உருவாகியிருக்கும் ஃபயர் திரைப்படத்தின் ஒளிநடா வெளியீட்டிற்கு வருகை தந்திருக்கும் கலை உலக முன்னோடிகளுக்கும் ஊடகத்துறை பத்திரிகை நண்பர்களுக்கும் அனைத்து ஆர்வலர்களுக்கும் நன்றி. இந்த படம் விளிம்பு நிலை மாதர்களுக்கான விழிப்புணர்வு படம் என்று கருதுகிறேன். இந்த படத்திற்கு ஃபயர் என்று ஜெயஸ்கே சார் டைட்டில் வைத்திருக்கிறார். உண்மை, அவர் ஒரு பன்முக ஃபயர். அவருக்குள் எத்தனையோ பரிணாமங்களை நாங்கள் காலந்தோறும் பார்த்து கொண்டிருக்கிறோம். நான் ஜெயஸ்கே சாருடன் ஒரு 28 ஆண்டு கால தொடர் உதவியாளனாக இருப்பதை பெருமையாக கருதுகிறேன். அவர் வாழ்க்கையில் எந்த துறையில் கால் பதித்தாலும் என்னை அழைப்பார். அந்த வகையில் சாருடைய இயக்கத்தில் நான் இந்த பாடலை எழுதியதை மிகவும் மகிழ்ச்சியாக கருதுகிறேன். என்னிடம் ஒரு இயக்குனராக அவர் அணுகிய விதம், அப்புறம் இசையமைப்பாளர் டிகே, இருவரும் சேர்ந்து அவர்கள் என்னிடம் வரிகளை வாங்குவதற்காக பல உத்திகளை கையாண்ட விதம், அதில் வந்து ஒரு இயக்குனருக்கு தேவையான அந்த இலக்கிய ரசனை மேம்பட்டதை நான் நினைத்து மெய் சிலிர்த்தேன். ஏன்னா ஒவ்வொரு அங்கலமாக நான் பல காலமாக ஜெயஸ்கே சாரை எல்லா ஆங்கிள்லேயும் ஒரு நுண்ணறிவு கருத்திகள் ரீதியாக அவரை நான் பார்ப்பேன். அவர் முன்னாடி ஏதாவது பேச போய் யார் ஜெயிப்பாங்களா தோப்பாங்களாங்கிறதெல்லாம் மிகப்பெரிய ஒரு யுத்தமாக இருக்கும். அவர்கிட்ட வந்து ஒரு சில விஷயங்களில் பாராட்டு வாங்குறது கூட பெரிய விஷயம். நான் இந்த பாடலை எழுதி முடிக்கும்போது உண்மையிலேயே சார் வந்து என்னை ஒரு தடவை பாராட்டினார். அதுக்கு வந்து சாருக்கு நான் நன்றி சொல்கிறேன். இந்த பாடல் வந்து ஒரு பட்டி தொட்டி எல்லாருமே ஒரு திருமணத்திற்கு அது ஒரு வரவேற்புக்குரிய பாடலாக அமையணும் அப்படின்னு சார் ஆசைப்பட்டார். அது முடிஞ்ச அளவுக்கு சாருடைய அந்த இதை பூர்த்தி செஞ்சுருக்கேன்னு நம்புகிறேன்.
இசையமைப்பாளருக்கும் வசனகர்த்தாவுக்கும் இதில் பங்கு பெற்ற தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் அனைவருக்குமே நான் வந்து மீண்டும் நன்றியை சொல்கிறேன். அதே நேரம் இந்த விழா மேடை மிகப்பெரிய நிறைவான மேடையாக இருக்கிறதுக்கு காரணமே அந்த ஆண்பாவம் பாண்டியராஜன் சாரும் அந்த உதயகுமார் சாரும் தான். ஏன்னா தமிழ் சினிமா இன்றைக்கி இருக்கிற சூழலில் மீண்டும் அந்த பொற்காலம் தோன்றணும்னு நான் வந்து அவங்கள பார்த்து கேட்டுக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு வரைக்கும் வந்து நம்மளை வந்து மெய்சிலிருக்க வைக்கக்கூடிய படைப்பாளிகள் அவங்க இந்த விழாவில் வந்து ஜேஎஸ்கே சாரை ஒரு இயக்குனராக அவரை அங்கீகரிக்கிறத நினச்சி நான் பெருமையாக நினைக்கிறேன். அனைவருக்கும் நன்றி. அனைவருக்கும் வணக்கம். மேடையில் இருக்கிற திரைப்பட ஜாம்பவான்களுக்கும் வணக்கம். இது என்னுடைய முதல் மேடை. நான் இது வரைக்கும் பத்திரிகை சார்பாக நிறைய மேடைகளுக்கு போயிருக்கிறேன். பாடலாசிரியராக இந்த மேடைக்கு என்னை அறிமுகம் செய்து வைத்த ஜேஎஸ்கே சார் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நான் அறிமுகம் ஆகிறதுக்கு முன்னாடியே என்னுடைய பாடல் அவருக்கு போய் சேர்ந்துருச்சு. அது அந்த வரிகள் பிடிச்சதுனால தான் என்னை அவர் சந்தித்தார். அதுக்கு மூல காரணமாக இருந்த இசையமைப்பாளர் டிகே. அவர் நீண்ட நாட்களாக அவருடைய பயணிச்சுட்டு இருக்கிறேன். என் மேலே நம்பிக்கை வச்சு நீங்கள் வாங்க, நீங்கள் வரிகள் கொடுங்க, சார் கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணுவார், அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது அப்படின்னு சொன்னார். முதல் அறிமுகம் தான். ஜேஎஸ்கே சாரை மீட் பண்ணுறேன். அவர் எதுவுமே சொல்லலை, சிச்சுவேஷன் மட்டும்தான் சொன்னார். அந்த மழை சாங்கு அவரு ஆல்ரெடி என்னை கணிச்சிருப்பார். வரிகள் நல்லா இருக்குதுன்றதுனால தான் என்னை நேரில் சந்திச்சிருக்காரு. அவருக்கு இந்த வாய்ப்பு எனக்கு கொடுத்ததுக்கு அவருக்கு மிக்க நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். ஊடக நண்பர்களுக்கும் என்னுடைய நன்றியை வணக்கத்தையும் தெரிவிச்சுக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த படத்தோட மீட்டிங் வந்து சார் கூப்பிட்டுருந்தாரு, வர சொல்லி இந்த மாதிரி ஒரு சாங் இருக்குது, பட் எனக்கு ஆனால் முன்னாடியே ஏதாவது ரெஃபரன்ஸ் மாதிரி நீங்கள் பண்ணி காட்டணும் அப்படின்னு சொல்லி சொன்னார். ஆல்ரெடி ஒரு 2-3 கொரியோகிராஃபர்ஸ்லாம் வந்து பண்ணியிருக்காங்க. பட் எது நல்லா நீங்கள் உங்களுக்கு நல்லா இருந்தால் நீங்கள் பண்ணுவீங்க, இல்லைனா இல்லை அப்படின்னு சொல்லி சார் வந்து ரொம்ப ஃப்ராங்காக பேசக்கூடிய ஆள். ஸோ அவரை பார்த்தாலே செட்டில் இருந்து எல்லாருமே கூட இருக்க எல்லாருமே நடுங்குவாங்க. அவர் கூட ஒர்க் பண்ணுறதே பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப பயந்து அப்படி தான் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ரொம்ப மரியாதை ப்ளஸ் வந்து பயந்து ஒர்க் பண்ணுற மாதிரி பண்ணுவாங்க. ஆனால் செட்டில் சார் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக அப்படியே ஆப்போசிட்டு. ரொம்ப ஃப்ரீடம் நமக்கு, என்ன எந்த கொஷினுமே கேட்கல. ஸோ நீங்கள் தான் மனசு பார்த்துக்கணும் இது எல்லாமே அப்படின்னு சொல்லி சார் என்ன எதுலேயுமே இன்வால்வே ஆகவே இல்லை. ஸோ அது ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா சார் வந்து நிறைய மூவிஸ் எல்லாமே பண்ணியிருக்காரு, பெரிய பெரிய மாஸ்டர்ஸ் கூடலாம் ஒர்க் பண்ணியிருக்காரு. அண்ட் அந்த அளவுக்கு எனக்கு வந்து ஒரு பெரிய விஷயம் கொடுத்தது ரொம்ப ஹாப்பி நான். அண்ட் அது இல்லாமல் நம்ம ஆக்டர் நம்ம பாலாஜியும் அண்ட் காயத்ரி, ஸோ அவங்க பார்த்திங்கன்னா ஒரு 2 days தான் ரிஹர்சல் வந்திருப்பாங்க. பட் அந்த இப்போ பண்ணாங்கல்ல அந்த வெட்டிங் சாங் பார்த்திங்களா, அந்த இடம் வந்து ரொம்ப அன்ஈவனாக இருக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி மழைலாம் பேஞ்சு இருந்தனால ரொம்ப அன்ஈவனாக இருந்தது. பட் அதுலேயுமே மூமெண்ட்ஸ் எல்லாம் வந்து பண்ணி ஆடினது ரொம்ப பெரிய விஷயம். ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ஒரு இடம் தான் அது. ரெண்டாவது சாங் என்னென்னா, நாங்கள் ஒரு நைட்டில் முடித்த சாங் தான் அது. ஒரு 8:30 ஸ்டார்ட் பண்ணியிருப்போம், மார்னிங் 5:45 அந்த சாங்கை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ அதில் ஆர்டிஸ்ட் வந்து கோஆப்ரேட் பண்ணி பண்ணது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். நிறைய ஆர்டிஸ்ட் கூட ஒர்க் பண்ணாலும் பட் இவங்க வந்து என்னென்னா அவ்வளோ ஃபாஸ்ட்டாக பண்ணது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். ஸோ அது தேங்க்யூ பிரதர். 2 பேரும் கோஆப்ரேட் பண்ணலாம், சீரியஸாக அந்த சாங் அப்படி வந்திருக்காது. அண்ட் மியூசிக் டைரக்டர் இந்த சாங் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நெக்ஸ்ட்டு எல்லா மூவிஸ்க்கும் நம்ம வெட்டிங் சாங் எப்படி ஹிட் ஆகுதோ கண்டிப்பாக அந்த மாதிரி ஹிட் ஆகுன்ற நம்பிக்கை எனக்கு இந்த சாங் கேட்கும்போது ரொம்ப கேட்க ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு. ஸோ நைஸ் பிரதர். அண்ட் கேமராமேன் சார், நான் கொடுக்குற டார்ச்சர் எல்லாமே வந்து ரொம்ப அனுபவிச்சார் சார். எனக்கு இப்படி வேணும், எனக்கு இங்கே தான் வேணும் அப்படின்னு சொல்லும்போதும் கொஞ்சம் கூட முகம் சொல்லிக்காமல் எனக்காக ஒர்க் பண்ணி கொடுத்தாரு. தேங்க்யூ. அண்ட் ஜீவா சார், நம்ம டைரக்டர் அண்ட் ப்ரொடியூசர் சார், நம்ம ஜேஎஸ்கே சார், ஸோ எல்லாருமே எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ அந்த சாங் வந்து முடிஞ்சு மார்னிங் ஒரு 5:30 நாங்கள் கம்ப்ளீட் பண்ணி முடித்த உடனே சார் சாட்டிஸ்ஃபைட் பண்ணுறது அவர் ரொம்ப கஷ்டம். ஸோ ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான். அண்ட் நாங்கள் அந்த சாங் முடிச்சுட்டு மார்னிங் ஒரு 5:45 நாங்கள் முடித்த உடனே நான் கூப்பிட்டு என்ன மனசு எப்படி வந்திருக்கு சாங் அப்படின்னு கேட்டார். தெரில சார், ஒரு நாள் என்ன பண்ண முடியுமோ முடிஞ்ச பெஸ்ட் நம்ம கொடுத்துருக்கோம் சார் அப்படின்னாரு. இல்லை நல்லா வந்திருக்கு சாங் அப்படின்னு சொல்லி அவர் வாயிலேருந்து அந்த வேர்ட்ஸ் வந்தோடனே எனக்கு ஓகே சாங் நல்லா வந்திருக்கு அப்படின்னு அப்போ தான் எனக்கு புரிஞ்சுது. அண்ட் உடனே சொன்னார், நெக்ஸ்ட் இன்னொரு சாங் இருக்குது, ஒரு டூயட் சாங் ஒன்று பண்ணணும், நீங்கள் தான் அதை பண்ணணும், வந்து பண்ணுங்கள், 2 days ஷூட் அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்படியா, சரி சார், ஓகே சார், பண்ணலாம் சார் அப்படின்னு சொன்னோடனே அந்த டூயட் சாங் வந்து என்னென்னா அந்த கதையை எனக்கு சொன்னார். ஸோ என்ன பண்ணணுன்ற ஜஸ்ட் அந்த சின்ன ஹிண்ட் மட்டும் தான் கொடுத்தாரு. ஆனால் அது ரொம்ப ரொமான்டிக்காக யூஸ்வலாக போகாமல் டான்ஸ் மூமெண்ட்ஸும் அதில் இருக்கணும் அப்படின்னு சொன்னார்.
ஸோ அதுக்கேற்ற மாதிரி அதை ஒர்க் பண்ண உடனே ரக்ஷிதா அண்ட் பாலாஜி ரொம்ப நல்லா கோஆப்ரேட் பண்ணாங்க. ஸோ அந்த சாங்கும் நல்லா வந்திருக்கு. ஸோ அந்த பாட்டு அதுக்கப்புறம் ரக்ஷிதா அவங்க பர்த்டேக்கு நினைக்கிறேன் அந்த சாங் மட்டும் சின்ன இது மட்டும் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க, ஃபேன் பேஜில் அந்த இது ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அது நான் பார்த்துட்டு நல்லா பயங்கர வைரல் ஆச்சு. அப்புறம் நாங்கள்லாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வெளியே போயிட்டு ஒரு நாள் உட்காந்துட்டு எங்கேயோ ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது மச்சி இங்கே பாடுறா ஒரு சாங்கு ரக்ஷிதா வந்து எப்படி பண்ணியிருக்காங்க பாரு, அப்படியாடா காட்டுறா அப்படின்னு காட்டினா சாங்கை காட்டினாங்க. அப்போ அதை கொரியோகிராஃபி பண்ணது நான் தான் அப்படின்னா எல்லாருமே ஷாக்காக பார்க்குறாங்க, என்னடா இப்படி காட்டியிருக்கீங்க அவங்க ரொம்ப ட்ரெடிஷ்னலாக இருப்பாங்களேடா அப்படின்னா. இல்லைடா படம் வந்து ஸோ அந்த மாதிரியே அது தேவைப்பட்டது, அதனால் அவங்க அது மாதிரி பண்ணியிருக்காங்க. பட் நல்லா ஹிட் ஆகும் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருந்தோம். ஸோ நீங்கள் தான் வந்து ப்ரெசன்ட் மீடியா, நீங்கள் தான் மூவிக்கு சப்போர்ட் பண்ணி இன்னும் மேலே நெக்ஸ்ட் லெவலுக்கு போகிற மாதிரி பண்ணணும். ஸோ தேங்க்யூ சார் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்கேன். வணக்கம் எல்லாருக்கும். ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு வந்து நான் தேங்க்ஸ் சொல்லணும்னு நினைக்கிறேன். யாருக்குன்னா வந்து சிவா சாருக்கு. ஏன்னா சிவா சாரை பார்க்காம இருந்திருந்தால் எனக்கு இந்த படம் கிடச்சிருக்காது. ஏன்னா நான் ஆல்ரெடி அவரோட ப்ராஜெக்ட் கம்பெனியில் நடந்த அக்னி சிறகுகள்னு ஒரு படத்தில் ஒர்க் பண்ணதுனால எனக்கு ஜேஎஸ்கே சாரில் மீட் பண்ண சான்ஸ் கிடச்சிது. அங்கே ஒர்க் பண்ணி நான் அவரோட ஒரு எப்படி சொல்கிறது ஒரு ரேப்போ க்ரியேட் ஆச்சு. அதனால் அவரை நம்பி எனக்கு இந்த ப்ராஜெக்ட் கொடுத்தாரு. ஐ திங்க் சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன் சாரை. அண்ட் படம் ரிலீஸ் ஆனப்புறம் எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ சார். அடுத்ததா குற்றம் கடிதல், மகளிர் மட்டும், எலெக்ஷன் இந்த படங்கள்லாம் எடிட் செஞ்சுருக்காரு. ஃபயர் படத்தை தேங்க்யூ. எனக்கு பெருசாக கோர்வையாக பேச வராது. முதல்ல நான் குற்றம் கடிதல் பிரம்மா சாருக்கு நன்றி சொல்லி ஆரம்பிக்கலான்னு இருக்கேன். அந்த படம் மூலியமாக தான் ஜேஎஸ்கே சார் எனக்கு பழக்கம். ஸோ ஞாபகம் வச்சு ஒரு 8 வருஷம் கழிச்சு என்னை கூப்பிட்டு இந்த படத்துக்கு வாய்ப்பு கொடுத்த ஜேஎஸ்கே சாருக்கு நன்றி. அப்புறம் இந்த படத்தில் எல்லாம் டீமாக ஒர்க் பண்ணோம். நிறைய வாட்டி நான் நியூஸ் ரிலேட்டட் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன், கேமராமேன்கிட்ட பேசியிருக்கேன், அப்புறம் மானஸும் நிறையா பேசியிருக்கோம். எல்லாருக்கும் நன்றி. இந்த படத்தில் நாங்கள் எல்லாருமே டென்ஷனாக தான் ஒர்க் பண்ணுவோம். என் அசிஸ்டன்ட் சுதர்சனுக்கு நன்றி சொல்கிறேன். அவர் டெய்லி ஒர்க் முடிச்சுட்டு போகும்போது கேட்பார், சார் இன்றைக்கி படம் லாக் ஆகிடுச்சான்னு. இப்போ லாக் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு போவேன். 2 நாள் கழிச்சு ஜிஎஸ்கே சார் திருப்பி ஒரு வெர்ஷன் பண்ணி பார்க்கலான்னு. இப்படி தான் கண்டினியூட்டாக எங்கள் ஒர்க் போயிட்டே இருக்கோம். இந்த படத்துலேயே ரொம்ப என்ஜாய் பண்ணி ஒர்க் பண்ணது வந்து எனக்கு தெரிஞ்சு நான் ரஷ்ஷாக பார்த்துட்டு பாலாஜி சார் தான் சொல்லுவேன். ஃபுல் என்ஜாய்மெண்ட் அவர் லைஃப்பில் இந்த படத்தில். சிம்பு சாருக்கு எப்படி மன்மதனோ அந்த மாதிரி இவருக்கு வந்து இந்த படம் அமைஞ்சிடுச்சு. வாழ்த்துக்கள். அப்புறம் இதில் நடித்த ஃபீமேல் லீட்ஸ் எல்லாருமே இந்த படத்துடைய கருவை புரிஞ்சால் தான் இதுக்கு ஒத்துக்க முடியும். அது புரிஞ்சு இது சொசைட்டிக்கு நல்ல மெசேஜ் சொல்கிறதுக்காக கொஞ்சம் கஷ்டப்பட்டு நடிச்சிருப்பாங்க. எல்லாருக்கும் நான் தேங்க்யூ, நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். இதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட் மூவி, மை ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ், ஃபர்ஸ்ட் டைம் டப்பிங். எல்லாமே எனக்கு ஒரு ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ், ரொம்ப ஸ்பெஷல். அண்ட் ஒரு சின்ன கேரக்டராக இருந்தாலும் எனக்கு ஆல் த்ரூ அவுட் த மூவி இருக்க மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ லைக் டு தேங்க் எஸ்கே ஜீவா சார். என்னை வந்து ஜேஎஸ்கே சாருக்கு ரெக்கமெண்ட் பண்ணி ஒரு டேரக்டாக ஒரு கான்டாக்டாக வச்சு பேசி சொன்னார், ஹவ் இஸ் இட் கோயிங் டு பி, இந்த கேரக்டர் எப்படி அந்த மாதிரி சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் த்ரூ அவுட்டாக சாரோடய இருந்து பண்ணனால ஐ வாஸ் ஸோ ஹாப்பி அண்ட் கிளாட். ஏன்னா அங்கங்கே வந்து கூடவே எப்படி கைட் பண்ணி கூட்டு போகிற மாதிரி கூட்டிகிட்டு போயிட்டாரு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கிவிங் மீ a great opportunity. தேங்க்யூ டு த ஹோல் டீம் அண்ட் crew. தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். ஆக்சுவலி எல்லாமே சொல்லிட்டாங்க, சாரை பற்றியும் பேசிட்டாங்க, இதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே சொல்லிட்டாங்க. இங்கே சின்ன ஒரு விஷயத்தை மட்டும் நான் பதிவு பண்ணிக்கிறேன். என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஆர்ஆர் போயிட்டுருக்கச்சா வந்து பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம ஃபுல் ஸ்டேஜாக நம்ம ஆர்ஆர் ஃபுல்லுமே நம்ம பண்ணிடுவோம். அப்போ சார் பார்ப்பாங்க, ஜீவா சாரும் பார்ப்பாங்க. அப்போ அதில் வந்து சின்ன சின்ன விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா எந்த மாதிரி பண்ணணும், எப்படி பண்ணணும் அப்படின்ற ஃபுல் டீட்டெயில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு சார்கிட்ட நான் கற்றுக்கிட்டேன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா ஆர்ஆர்லேயே ஆகட்டும் சரி, நம்ம ட்ரெய்லரில் டீசர்லேயே ஆகட்டும் சரி, அந்த ஆர்ஆர் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு ஃப்ளோ ஒன்று பண்ணி வச்சுருப்பேன். அந்த ஃப்ளோ வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃப்ளோவையும் கெடுக்காமல் நான் இன்னொரு இடத்துல பண்ணி வச்சுருக்கிற மியூசிக் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு இடத்துல வந்து போஸ்ட் பண்ணி அந்த படத்தோட அந்த ஸ்பீட் குறையாமல் வந்து பார்த்திங்கன்னா அழகாக எடுத்துகிட்டு போகிறத வந்து பார்த்திங்கன்னா சார்கிட்ட நான் கற்றுக்கிட்டேன் இந்த ஒரு விஷயத்த வந்து. அப்புறம் சின்ன சின்ன சவுண்ட், சின்ன சின்ன எலிமெண்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ அழகாக அது கொடுக்கும். ஒரு சின்ன ஒரு சவுண்ட்னாலுமே வந்து பார்த்திங்கன்னா எப்படி வந்து அதை வந்து எலோவேட் பண்ணி கொடுக்கும் ஒரு சீக்வன்ஸாக ஒரு சீனை.
அப்படின்ற விஷயம் எல்லாமே நான் சார்கிட்ட தான் கற்றுக்கிட்டேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா கற்றுக்கிட்டனால சார்கிட்ட நான் ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன் இந்த விஷயத்தில். ஏன்னா கற்றுக் கொடுக்குறது வந்து பார்த்தீங்கன்னா யார் வேணாலுமே கற்றுக் கொடுக்கலாம். ஆனால் நம்ம எடுத்துக்கிறதுன்ற ஒரு விஷயம் இருக்குது பார்த்தீங்களா, அதில் நான் நிறைய விஷயம் நான் சார்கிட்ட எடுத்துக்கிட்டேன். ரொம்ப தேங்க்ஸ் சார். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணுற டைமில் வந்து சார் வந்து பார்த்தார். அப்போ அவர் என்னோடய நம்பர் வாங்கியிருந்தார். சார் இந்த மாதிரி நான் மீட் பண்ணலாம் உதய் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். அப்போ ஒரு வாட்டி வந்து சார் எனக்கு கால் பண்ணாங்க, இந்த மாதிரி படம் பண்ணுறப்பா நீங்கள் வந்து ஜஸ்ட் உங்களோட டெமோஸ் வந்து காமிங்க அப்படின்னு சொல்லி. அப்போ சார்கிட்ட போனோம். அப்போ சார் வந்து மானஸ் சார் சொன்ன மாதிரி தான் எனக்கு நீங்கள் ஒரு சீக்வன்ஸ் ஒன்று செஞ்சு கொடுங்க, ஒரு சாங் ஒன்று பண்ணி காமிங்க அப்படின்னு சொன்னார். நானும் சாங் பண்ணி காமிச்சேன். சாங் ஓகே, ஃபஸ்ட்டு சாங் ஓகே ஆகிடுச்சு. செகண்ட் சாங் வந்து என்னால் அவருக்கு சரியாக சாட்டிஸ்ஃபைட் பண்ண முடியல ஒர்க் பண்ணி கொடுத்ததில்ல. அப்புறம் அது ஒர்க் பண்ணி அதுவும் ப்ராப்பராக முடிச்சிட்டோம். இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சார்கிட்ட வந்து என்னென்னா அப்போ கூப்பிட்டாரு. அப்போ வந்து சொன்னார் மைண்டில், தம்பி நான் உன்னை வந்து ஜஸ்ட் நான் நம்ம படத்தில் மீட் பண்ணலான்னு சொன்னதை வந்து திருப்பி ரொம்ப வருஷம் கழிச்சு திருப்பி சார் வந்து எனக்கு கூப்பிட்டு எனக்கு இது ஒரு வாய்ப்பை கொடுத்து இந்த மேடையில் என்னை நிற்க வச்சதுக்கு வந்து நான் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் சார். அதே மாதிரி என்னோடய டீமுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா என் கூட வந்து நைட் அண்ட் டே அண்ட் நைட்டாக வந்து ஒர்க் பண்ண ஜெகன், அப்புறம் வந்து என்னோடய சிங்கர்ஸ், பார்ட்னர் சிங்கர்ஸ், லிரிக் ரைட்டர்ஸு, ஜீவா சார் எல்லாத்துக்குமே நான் நன்றி சொல்கிறேன். அப்புறம் என்னோடய நண்பர்கள் எல்லாத்துக்குமே நான் நன்றி சொல்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் சார். எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறதுல. இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்த ஜேஎஸ்கே சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. சாரை பற்றி ஃபர்ஸ்ட்லாம் சொல்லியே ஆகணும். நிறைய நல்ல படங்கள் தயாரிச்சிருக்காரு, நிறைய நல்ல படங்களை நடிச்சிட்ருக்காரு. அந்த வரிசையில் ஒரு நல்ல படம் எடுத்திருக்காரு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார் ஃபார் ஹேவிங் மீ ஆஸ் துர்கா இந்த ஃபிலிம். சார் ஃபர்ஸ்ட் டைம் கூப்பிட்டு எனக்கு இந்த கதை சொல்லும் போது கண்டிப்பாக அந்த படம் பண்ணோன்னு தோணுச்சு. அதுக்கு முக்கியமான காரணம் வந்து இது பெண்களுக்கான படம், பெண்கள் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு படம். ஆஸ் அ உமன் எனக்கு நிறைய விஷயங்கள் ரிலேட் பண்ண முடிஞ்சுது. அவ்வளோ ஸ்ட்ராங்கான ஒரு மெசேஜ் இருந்துச்சு. கண்டிப்பாக இது போய் சேர்க்கணும் ஆடியன்ஸ் கிட்ட அப்படின்னு தோணுச்சு. அண்ட் படத்தில் நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்க, கொஞ்சம் போல்ட் சீன்ஸ் இருக்குது. பட் ஒரு விஷயம் நான் கண்டிப்பாக சொல்லணும், சார் என்கிட்ட கதை சொல்லும்போது என்ன சொன்னாரோ அதுதான் எடுத்தார். எங்கேயுமே எங்களை அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ண வச்சோ இல்லை வந்துட்டு அங்கே போய் மாற்றி பேசியோ அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் என்னை ரொம்ப கம்ஃபர்டபுளாக ட்ரீட் பண்ணார். இன்ஃபேக்ட் ஒன் ஆஃப் மை பெஸ்ட் ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸஸ் இந்த படம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். இந்த கதை எடுக்கிறதுக்கு ஒரு பெரிய கட்ஸ் வேணும். And I think really hats off to you and thank you once again sir. நம்ம படத்தோட ஹீரோ, செகண்ட் ஃபிலிம் 4 ஹீரோயின்ஸ். ஸோ ஐ திங்க் ஒன் ஆஃப் த மோஸ்ட் லக்கியஸ்ட் ஹீரோஸ்ன்னு சொல்லலாம். பாலாஜி பற்றி சொல்லணுன்னா பிக் பாஸ் பார்த்து ரொம்ப ரூடாக இருப்பார், ரொம்ப ஹார்ஷாக இருப்பார்னு நினச்சேன். பட் ஃபஸ்ட்டே போனோன்னே இஸ் அ வெரி ஸ்வீட், ரொம்ப சாஃப்ட் ஸ்போக்கன், ரொம்ப அமைதியான ஒரு பர்சன். ஸோ ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு ஆனஸ்ட்லி. தேங்க்யூ பாலாஜி, பிகாஸ் வெரி வெரி கம்ஃபர்டபுள் ஒர்க்கிங் வித் யூ. நிறைய காம்பினேஷன் சீன்ஸ் எனக்கும் அவருக்கும். ஸோ துர்கான்ற ஒரு கேரக்டர் ரொம்ப ஒரு சாஃப்டான ஒரு பொண்ணு, ரொம்ப இன்னசென்ட்டான ஒரு கேர்ள். கண்டிப்பாக எல்லா பெண்களுக்கும் நல்லாவே ரிலேட் ஆகும் இந்த படம். அண்ட் அதர் கார்ஜியஸ் ஹீரோயின்ஸ் எல்லாருக்கூடையுமே எனக்கு காம்பினேஷன்ஸ் இருந்திருக்கு. எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லா ஹீரோயின்ஸ்க்குமே இந்த படத்தில் வந்து ஒரு நல்ல ரோல் இருக்குது. கண்டிப்பாக ஸ்ட்ராங்கான பெர்ஃபார்மன்ஸஸ் எல்லாருமே கொடுத்துருக்கோம். ஸோ நல்ல படங்களை நீங்கள் எல்லாருமே நல்லா சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. அந்த வகையில் இந்த படத்தை பயங்கரமாக சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் டிஓபி சதீஷ் சார், இந்த படத்தில் சுத்தமாக மேக்கப்பே இல்லை, போட்ட கொஞ்சம் மேக்கப்புமே டார்க் மேக்கப் தான். அப்படி இருந்தாலுமே ரொம்ப அழகாக எங்களை காட்டியிருக்கீங்க சார். ஸோ தேங்க்யூ ஸோ மச் அண்ட் வி நீட் ஆல் யோர் சப்போர்ட். படம் சீக்கிரமாக தியேட்டர்ஸ்க்கு வருது. ஸோ ப்ளீஸ் சப்போர்ட் த ஃபில்ம் அண்ட் தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. 2019 மலையாள சினிமா மூலமாக லவ் ஆக்ஷன் ட்ராமா மூலமாக நான் அறிமுகமானேன். அதுக்கப்புறம் பீஸ்ட் படத்தில் விஜய் சார் கூட ஒரு காம்பினேஷன் சீன் பண்ணியிருப்பேன். இந்த மாதிரி சின்ன சின்ன கேரக்டர்ஸ் தான் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் தான் இந்த ஃபயருங்கிற ஃபில்ம் வந்து எனக்கு ஜேஎஸ்கே சார் கூப்பிட்டுருந்தாரு, கதையை சொல்லியிருந்தார். ஃபஸ்ட்டு நானும் சினிமாவுக்கு புதுசு தான். ஃபஸ்ட்டு இந்த கதையை கேட்கக்குள்ளே கொஞ்சம் பயந்துட்டு, கொஞ்சம் கண்டென்ட்டெல்லாம் கொஞ்சம் அடல்ட்டாக இருந்துச்சு கேட்கக்குள்ளேயே. ஸோ ஃபுல்லாக அந்த கதையை கேட்ட பிறகு தான் எனக்கு ஓகே பண்ணலாம், ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவர் கதை சொல்லி முடித்த உடனே நான் ஓகே சார் பண்ணுறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். நான் யோசிக்கிறது கூட டைம் எடுக்கல. ஏன்னா இந்த சமூகத்தில் பெண்களை ஏமாற்றும் ஆண்களுக்கும் சரி, ஆண்களால் ஏமாற்றப்படும் பெண்களுக்கும் சரி, இது ஒரு முக்கியமான படமாக இருக்கும். படம் மட்டும் இல்லை, இது ஒரு நல்ல பாடமாகவும் இருக்கும். ஸோ இந்த படத்தில் நான் ஒரு பாட்டில் நடிக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். சார், நீங்கள் ப்ரொடியூசர், டைரக்டர், அதையும் தாண்டி நீங்கள் எனக்கு ஒரு நல்ல வெல்விஷர், அதையும் தாண்டி நீங்கள் எனக்கு நல்ல ஒரு அட்வைசர். ஸோ எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கேன்னா எனக்கு அது சொல்ல வார்த்தையே இல்லை. அதே மாதிரி சதீஷ் சார், கேமராமேன்
டிஓபி. ஸோ ரொம்ப கம்ஃபர்டபுள் எனக்கு அவர் கூட. ஏன்னா ஏதாச்சும் ஒரு கரெக்ஷனாக இருந்தாலும் பப்ளிக்கில் சத்தமாக சொல்லவே மாட்டார். என்கிட்ட வந்து அம்மா இப்படி அப்படி இப்படின்னு சொல்லிடுவார். ஸோ அந்த அளவில் எனக்கு ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருந்துச்சு சார் உங்கள் கூட ஒர்க் பண்ணதில். எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி இசையமைப்பாளர் டிகே சார், ஃபஸ்ட்டு இந்த சாங்கை நான் கேட்ட உடனே, இந்த கல்யாண சாங் அப்படின்னு கேட்ட உடனே எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. சில சாங் வந்து நம்ம கேட்க தான் பிடிக்கும், ஆனால் அந்த சாங் எனக்கு கேட்ட உடனே பிடிச்சிருந்துச்சு. ஸோ ரொம்ப அழகான பாட்டு கொடுத்துருக்கீங்க சார். இதுக்கப்புறம் எல்லா முகூர்த்தத்துலேயும் திருமணங்கள்லையும் இந்த கல்யாண பாட்டு ஒரு பிளேலிஸ்ட்டில் ஆட் ஆகும்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ சார். அதே மாதிரி ஜீவா சார், நீங்கள் சொல்லி நீங்கள் தான் எங்களுக்கு மெயினாகவே இப்படி பண்ணணும் அப்படி பண்ணலாம் சொல்லி கொடுத்தீங்க. தேங்க்யூ ஸோ மச் சார். உங்கள் கூட ஒர்க் பண்ணதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி பாலா, சாந்தினி சொன்ன மாதிரி தான், ஃபர்ஸ்ட் பாலா தான் ஹீரோ அப்படின்னோட, ஐயோ பாலாவா கோவக்காரராக இருப்பார், சாரு மேசையெல்லாம் தூக்கி உடச்செல்லாம் பார்த்துருக்கேன் பிக் பாஸ்லன்னு சொல்லியெல்லாம் பயந்துருந்தேன். ஆனால் பாலா அப்படி கிடையவே கிடையாது. சரியான கைண்டான ஒரு பர்சன். ஐம் ஸோ ஹாப்பி டு ஒர்க் வித் யூ பாலா. அதே மாதிரி உங்களுக்கே தெரியும், இந்த இதில் நீங்கள் ட்ரெய்லர் டீசரில் பார்த்தீங்க, உங்களுக்கு அந்த சீன்ஸ் எல்லாம் இருந்திருக்கும் கொஞ்சம் கண்டென்ட்டாக. ஸோ அந்த மாதிரி சீன்ஸ் எல்லாம் பண்ணக்குள்ளே ஃபஸ்ட்டு அந்த ஒரு அந்த ஒரு கம்ஃபர்ட் ஜோன் கொடுத்தாங்க பாலா. அதனால தான் எனக்கு அந்த படம், அந்த சீன் எனக்கு வந்து பண்ண முடிஞ்சிச்சு. அந்த பர்டிகுலர் சீன்ஸ் எல்லாம் எனக்கு பண்ண முடிஞ்சிச்சு. ஸோ தேங்க்ஸ் பாலா, உங்களுக்கு என்னை கம்ஃபர்ட்டாக வச்சுக்கிட்டீங்க அந்த சீன்ஸில் எல்லாத்துலேயும். அதே மாதிரி மானஸ் ரொம்ப சந்தோஷம் உங்கள் கூட நான் ஒர்க் பண்ணதில். அதே மாதிரி ஒரு 2 டேஸாக எங்களுக்கு ரிஹர்சல் இருந்துச்சு. ஸோ என்னை மோட்டிவேட் பண்ணார், ஓகே நல்லா பண்ணுறீங்கன்னு. ஓகேன்னு இன்னுமே நல்லா பண்ணியாச்சு. மானஸ் தேங்க்யூ. அதே மாதிரி எங்களுக்கு ஒரு ஃபியூ டேஸ் தான் எங்களோட காம்பினேஷன் சீன் இருந்துச்சு. சாக்ஷி கூட, சாந்தினி, உமா, அப்புறம் ரக்ஷிதா, இவங்க கூட எல்லாமே. ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷம் உங்கள் கூடலாம் ஒர்க் பண்ணதில். அதே மாதிரி இங்கே வந்திருக்கும் மீடியா நண்பர்கள், நீங்கள் தான் வந்து உங்கள் எழுத்துக்கள் தான் எங்களோட தலையெழுத்தையே மாறும். ஸோ இந்த மாதிரி படங்கள் எல்லாத்துக்குமே நீங்கள் சப்போர்ட் பண்ணணும் கண்டிப்பாக. அப்புறம் டெலிகிராமில் ஓடிடிலலாம் வந்து லிங்க் வரும், கிளியர் காப்பியெல்லாம் பார்க்கலாம்லாம் நீங்கள் வெயிட் பண்ணக்கூடாது. எல்லோரும் தியேட்டரில் போய் பார்க்கணும், எங்களுக்காக சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச். பார்க்குறேன். ஸோ அவங்களுக்கு ஒரு கை தட்டல் கொடுக்கலாம். வந்த உடனே I was like, நீங்கள் தானா? ஓ மை காட், ஸோ சர்ப்ரைசிங். பட் தேங்க்யூ ஸோ மச். உங்கள் எல்லாருக்கும் உங்கள் பிஸி ஸ்கெட்யூலில் டைம் எடுத்துகிட்டு இங்கே நம்மளோட ஆடியோ லான்ச்சுக்கு கலந்துருக்க ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஆல் த டிக்னிட்ரிஸ், நம்ம பாண்டியராஜ் சார், சிவா சார், முரளி சார், அண்ட் ஆல்சோ தனஞ்சயன் சார். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி தேங்க்யூ ஸோ மச் ஜேஎஸ்கே சார். ஆக்சுவலி சார் எனக்கு அப்போது ஃபயரே கிடையாது. இட் வாஸ் ஜஸ்ட் அ தாட். 2 years பேக் ஐ திங்க் ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட போன திவாலி டைமில் எனக்கு கால் பண்ணாங்க. ஸோ வென் யூ எக்ஸ்பிளைன் த தாட் டு மீ, ஃபஸ்ட்டு நான் லைட்டாக பயந்துட்டேன். ஐ வாஸ் லைக், சார் ஆர் யூ ஷுர், லைக் டு வி டூ திஸ்? பட் ஒரு ப்ராப்பர் உட்காந்து நரேஷன் பண்ணி டிஸ்கஷன் பண்ணி அதோட இம்பார்ட்டன்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது தான் எனக்கு புரிஞ்சுது, இட் இஸ் ஸோ இம்பார்ட்டன்ட் ஃபார் டுடே சொசைட்டி. இந்த மாதிரி ஒரு தாட், ஒரு ஐடியா மாறி, அந்த ஐடியா ஒரு விஷனாக மாறி, ஒரு விஷன் பிளானாக மாறி இன்றைக்கி எக்ஸிக்யூட் ஆகிட்டு இன்றைக்கி ஆடியோ லான்ச் வரைக்கும் வந்துட்டோம். ஸோ சார், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பிலீவிங் இன் யோர் செல்ஃப் அண்ட் பிலீவிங் இன் திஸ் விஷன் அண்ட் பிரிங்கிங் இட் டு லைஃப். ஸோ நல்லா வந்திருக்கு படம். கண்டிப்பாக ஒரு போல்டான அட்டெம்ப்ட். ஸோ இப்போ ஐ ஃபீல் தட் இன்னைக்கு இருக்கிற யங் அடல்ட்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ எல்லாமே உங்கள் கையில் இருக்குது. ஸோ ப்ளீஸ் டூ சப்போர்ட் தி என்டையர் டெக்னீஷியன், க்ரூ, காஸ்ட், எவ்ரிபடி ஹஸ் ஒர்க்ட் ஹார்ட். பிரேக்கிங் த பவுண்ட்ரிஸ்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, ஸோ லிட்ரலி பிரேக்கிங் த பவுண்ட்ரிஸ் பண்ணியிருக்கோம் இந்த படத்தில். ஸோ ஒரு அட்டெம்ப்ட். ஐ ஹோப் யூ கைஸ் லைக் இட். நீங்கள்லாம் படம் போயிட்டு தியேட்டரில் பாருங்கள், உங்கள் ஃபீட்பேக் கொடுங்க. ரொம்ப நன்றி. தேங்க்யூ. வாழ்த்துக்கள் அண்ட் நன்றி. டிகே சாங்கு செம்ம, ரொம்ப நல்லா இருக்குது. அந்த ரெயின் சாங்கும் சரி, அப்புறம் அந்த கல்யாண சாங்கும் சரி, அதில் நடித்தது எனக்கு இன்னும் சந்தோஷம். என்னதான் நம்ம வந்து 18 வயசில் ஆக்டிங் கிளாஸ் போனேன், அதுக்கப்புறம் மாடலிங், அதுக்கப்புறம் பிக் பாஸ். என்ன இருந்தாலும் ஆக்டிங்க்கு வந்து நான் புதுசு தான். ஆக்சுவலாக இந்த படத்துக்கு வரும்போது ஒரு எப்படி சொல்கிறது, ஈரமோ இல்லாத, அதாவது ஒரு பதமாக இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு களிமண்ணாக தான் வந்தேன். ஏன் நான் என்ன களிமண்ணுன்னு சொல்கிறேன்னா, அந்த களிமண்ணாக இருக்கும்போது அதுக்கு வந்து எந்த ஒரு வேல்யூவும் இல்லை. ஆனால் அதை வந்து அழகாக ஒரு பொம்மையாக்கி, இல்லைன்னா ஒரு பானையாக்கி,
அப்படி வந்து சேல் பண்ணாங்கன்னா அதை வாங்குறதுக்கு வந்து ஆள் இருப்பாங்க. ஸோ அந்த களிமண்ணா வந்து என்ன மொத்தமாக டைரக்டர் மட்டும் இல்லை, நம்ம குருஜி, அவரை குருஜின்னு தான் கூப்பிடுவேன். ஜீவா சார் த டைலாக் ரைட்டர், த கோ டைரக்டர் அண்ட் எவ்ரி திங். ஒரு சீனும் ஒரு ஃப்ரேமும் வந்து என்கிட்ட இந்த மாடுலேஷன் சொல்லலாம் பாலா, இந்த மாடுலேஷனில் சொல்லலாம், இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்வாரு. ஸோ அது நான் கேட்டுப்பேன். ஏன்னா ரொம்ப நம்ம மேலே அக்கறை எடுத்து சொல்லுவார். அதுக்கப்புறம் செகண்ட் வந்து கேமராமேன், எப்படி சொல்கிறது, பாலா இந்த ஃப்ரேமில் வந்து செம்மையாக இருக்கீங்க, அந்த ஃப்ரேமில் செம்மையாக இருக்கீங்க, இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம். அவர் கேமராவும் தாண்டி அந்த ஸ்கிரிப்டுக்குள்ளே அவர் காட்டின இன்வால்மெண்ட்டு. அதுக்கப்புறம் அஃப்கோர்ஸ் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் நம்ம ஜேஎஸ்கே சார் கால் பண்ணார். இந்த மாதிரி கதை இருக்குதுன்னு சொன்னார். ஆஃபீஸ் போனேன், கதை கேட்டேன். ரொம்ப கொஞ்சம் பயமாக தான் இருந்தது. பட் ஓகே, நம்ம பண்ணலன்னா வேறு யார் பண்ணுவா? கசாப் பண்ணாமா, நடிப்பான், அப்புறம் பார்த்துப்பான், இறங்குவான், பண்ணுவான். அதுக்கப்புறம் வர கான்சிக்வன்ஸை பாராட்டோ கைத்தட்டோ இல்லை சட்டையை பிடிக்கிறதோ அது அப்புறம் பார்த்துப்போம், ஃபஸ்ட்டு பண்ணுவோம், அவ்வளோதான். அந்த ஒரு ஆட்டிடியூடில் தான் இறங்கினேன். ஸோ ஐ வாஸ் ரியலி பிளாங்க். ஸோ என்னென்னா இங்கே நான் வந்து அப்புறம் வந்து மானஸ் ரிகர்சல் எல்லாம் போனேன். எதுக்கு போனோன்னா எப்படி ஒரு 1 வீக் போயிருப்போம் ரிகர்சல். ஏன்னா இப்போது நான் டான்ஸ் ஆடுறேன்னா நான் தண்ணி ஆடுறது வந்து பிரச்சனை கிடையாது. நம்மளை சுற்றி வந்து அவ்வளோ டான்ஸஸ் இருக்காங்க, அவ்வளோ பொருள் செலவு இருக்குது. ஒரு நாளில் வந்து ஷூட்டை முடித்தேன்னா நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ப்ரொடியூசர் சாருக்கு வந்து காசை மிச்சப்படுத்த முடியும். அந்த ஒரு மைண்ட் செட்டு தான். ஏன்னா நாங்கள் காலைல 5 மணிக்கு அதை முடிச்சே ஆகணும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி அந்த ஒரே நைட்டில் அந்த பாட்டை வந்து மேரேஜ் சாங் வந்து முடிச்சிட்டோம். அதுக்கு முழுக்க நம்மளுக்கு வந்து கோரியோகிராஃப் பண்ணி பொறுமையாக என்னை ஹேண்டில் பண்ணி சொல்லி கொடுத்த கோரியோகிராஃபருக்கு ரொம்ப நன்றி. ஸோ இப்போ இந்த களிமண்ணா வந்து என்ன அப்படியே செதுக்கி ஒரு பெர்ஃபார்மன்ஸை பண்ண வச்சுருக்காங்க இந்த படத்தில், ஒரு புரியாத சிலை மாதிரி. பட் அந்த எண்ட் ஆஃப் த டே அந்த சிலைக்கு வந்து கலர் தேவையில்லை. அந்த கலர் தான் வந்து நான் கூட நடித்த ஹீரோயின்ஸ். ஏன்னா கலர் இல்லைன்னா நல்லா இருக்காதுல்ல சிலை. ஸோ நான் இந்த படத்தில் வந்து நல்லா பண்ணியிருக்கேன் நீங்கள் நினச்சிங்கன்னா ஆல் கிரெடிட்ஸ் என்டையர்லி கோஸ் டு மை மூவி டீம், டெக்னீஷியன்ஸ் அண்ட் மை கோ ஆர்டிஸ்ட் அண்ட் ஆல் அதர் பீப்புள். நான் வந்து கொஞ்சம் தாங்க. நன்றி, வணக்கம். அண்ட் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் இங்கே வந்திருக்க பெரிய ஜம்பமான் சார் எல்லாருக்குமே வந்து ரொம்ப நன்றி. நீங்கள் இந்த மாதிரி புது ஆர்டிஸ்ட் படத்துக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கு தேங்க்யூ ஸோ மச். நல்லா எழுதுங்கப்பா. இது வெற்றி விழாவுக்கான ஒரு சால்வை. எல்லாரும் கை தட்டுங்க. அனைவருக்கும் மாலை வணக்கம். முதல்ல மேடையில் வந்திருக்கும் ரொம்ப நேரம் நான் காக்க வச்சிட்டேன் பாண்டியராஜன் சாரை, சாரி சார். பட் இருந்தாலும் எனக்கு உரிமை இருக்குது அவர்கிட்ட. நன்றி. வந்திருக்கும் பத்திரிகை ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் நன்றி. முதல்ல என்னுடைய டைரக்ஷன் டீம் அவங்கள கூப்பிடலான்னு ஆசைப்பட்றேன். கணேஷ், நீதி, பிரீத்தி எங்க, அனீஷ், ஜீவா சார், இன்னும் ஆனந்தன் ஒருத்தர், அவர் ஊரில் இல்லை தற்சமயம். இவங்க இல்லைன்னா இந்த படம் சாத்தியம் இல்லை. அந்த அளவுக்கு எனக்கு வந்து என் குடும்பத்தில் ஒரு ஆளாக இந்த படமே எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். நடித்த நடிகர்கள், தொழில்நுட்ப கலைஞர்கள், என்னுடைய ப்ரொடக்ஷன் டீம் வசந்த், ரவி, ஆர்ட் டைரக்டர், அதுக்கப்புறம் ஃபோட்டோ ஃப்ளிட் அஜித், இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். இந்த மொத்த டீம், கேமரா யூனிட் எனக்கு பெருசாக சப்போர்ட் பண்ண ஸ்ரீ, எல்லாருக்கும் இந்த நேரத்தில் நன்றி. பொதுவாக நிகழ்ச்சிகளில் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ்க்கெல்லாம் ஒரு பெரிய வாய்ப்பே இருக்காது. ஒரு வார்த்தையாவது அவங்க வந்து இந்த இடத்துல பேசணும்னு எனக்கு ஆசை. எல்லாம் ஆளுக்கு ஒரு வார்த்தையாவது 2 வார்த்தையாவது பேசிட்டு முடிச்சிருங்க, அதுக்கப்புறம் நான் பேசிடுறேன். வாங்க வாங்க. வந்திருக்க அனைவருக்கும் வணக்கம். நான் ஸ்பாட்லேயே எதுவுமே பேச மாட்டேன்.
இதை கூப்பிட்டோன்னே திடீர்னு தயக்கமாயிடுச்சு. சரி, திரும்ப நிச்சயமாக வந்து நிறைய கற்றுக்கிட்டேன். ஆனால் ரொம்ப ப்ரெஷராக இருந்துச்சு, அது மட்டும் உண்மை. ஆனால் அதுக்கப்புறம் எல்லா வேலையும் முடிச்சுட்டு யோசனை பண்ணி பார்க்கும்போது கொஞ்சம் அறிவு வளர்ந்துருக்குன்னு நினைக்கிறேன். அது ஒவ்வொரு நாளும் வளர்ந்துக்கிட்டே இருந்துச்சு, இன்னும் வளரணும். இதுக்கப்புறம் வேறு மேடையில் அதுவும் சார்கிட்ட அடுத்த படத்தில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். இந்த டீமில் ஒரு ஃபீமேல் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர், ஏன்னா குறிப்பாக நிறையா 4-5 ஹீரோயின்ஸ் இருந்தாங்க. அவங்கக்கிட்ட போய் சில காட்சிகளுக்கெல்லாம் தேவையான விஷயங்களெல்லாம் ரொம்ப தைரியமாக போய் எல்லார்கிட்டையும் கையாண்டு ரொம்ப பக்கபலமாக இருந்தா பிரீத்தி. ஒரு நிமிஷம் பிரீத்தி பேசு. ரொம்ப தேங்க்ஸ் சார். சினிமானா என்னன்னு எனக்கு கற்றுக் கொடுத்தது சார் தான். நிறைய மிஸ்டேக் பண்ணேன், நிறைய திருத்தி விட்டார். இதுக்கு மேலே என்ன சொல்கிறதுன்னு தெரில. ரொம்ப நன்றி. வந்திருக்க எல்லோருக்கும் வணக்கம். இது எனக்கு ஃபஸ்ட்டு படம் தான், கொஞ்சம் நல்லா சார். எனக்கு இந்த படத்தில் வாய்ப்பு கொடுத்த அசிஸ்டன்ட் டைரக்டர் சாருக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். வந்திருக்க எல்லா ஊடக நண்பர்களுக்கும் பத்திரிகையாளருக்கும் படத்தை நல்லபடியாக தேட்டரில் வந்து பாருங்கள். எல்லாத்துக்கும் நன்றி. தேங்க்யூ. அந்த ஒரு டாக்டருங்க, ஆனால் வந்து படத்தில் வந்து ஒர்க் பண்ணி ஆகணும், சினிமா தான் பேஷன் சொல்லிட்டு அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணி இந்த படத்தில் வந்து ஒரு சாங்கில் கூட நடிச்சிருப்பான். வந்திருக்க அனைவருக்கும் நன்றி. ஆக்சுவலி இதான் என்னோட மொதல் படம், அசிஸ்டன்ட் டைரக்டராகவும் ஆர்டிஸ்டாகவும். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த விழாவுக்கு வந்திருக்க என்னோடய ஃப்ரெண்ட்ஸு, அதில் பாதி பேர் வந்து இதுதான் மொதல் படம் அவங்களுக்கு. ஸோ இந்த வாய்ப்பு கொடுத்த எங்கள் மேன் ஆஃப் த ஆர்மி எங்கள் ஜேஎஸ்கே சாருக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி அனைவருக்கும். இந்த கதை வந்து ரொம்ப ஒரு போல்டான அட்டெம்ப்ட். இந்த அவசியம் இந்த சமுதாயத்திற்கு தேவையான ஒரு சில விஷயங்கள் முக்கியமாக அலசி ஆராயப்பட்டு நிச்சயமாக வந்து ஒரு பதிவாக இந்த படம் நிச்சயமாக எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும்னு நம்புகிறேன். சமீபத்தில் கூட வந்து பெண்களுக்கான பிரத்யேக காட்சி போட்டோம். சென்னையில் ஆட்டோ ஓட்டும் பெண்கள் ஓட்டுநர்கள்லாம் பார்த்தாங்க, ரொம்ப ரசித்தாங்க. கிட்டத்தட்ட அவங்கள எல்லா இடத்துலையும் கனெக்ட் பண்ணிக்க முடிஞ்சது அந்த படம். அதே மாதிரி வெறும் பாய்ஸ்க்காக ஒரு ஷோ போட்டிருந்தேன். பார்த்தவர்கள் எல்லாருமே மேடையில் இருக்கும் பாண்டியராஜன் சார், சிவா சார் உட்பட அத்தனை பேருக்கும் இந்த படம் பிடிச்சிருக்கு. நீங்களும் விரைவில் பார்க்க போகிறீங்க. அதை பார்த்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கும் பிடிக்கும். இந்த படத்தில் கிட்டத்தட்ட நாங்கள் வந்து மொத்த டீமே ஒரு ஃபேமிலியாக இருந்தோம். பாலாஜி வந்து இந்த ஒரு கொஞ்சம் ஸ்டார்டிங் ட்ரபிள் இருந்து அதுக்கப்புறம் ஃபுல்லாக டேக் ஆஃப் ஆகி ஃபுல்லாக பர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. 1க்கு 4 ஹீரோயின் ஒன்று சொல்லவே தேவையில்லை, நீங்கள் படம் பாருங்கள், படம் பார்க்கும்போது புரியும். அதே நேரத்தில் சாந்தினி ரொம்ப குறிப்பாக சொல்லணும், சச் அ ஒண்டர்ஃபுல் ஆர்டிஸ்ட். ஒரு டைரக்டர் ஆர்டிஸ்ட் அப்படின்னா சாந்தினியை சொல்லலாம். நம்ம ஒரு ஸ்பாட்டில் வந்து நமக்கு என்ன தேவை அப்படிங்கிற ஒரு விஷயத்த முன்கூட்டியே அவங்கக்கிட்ட போய் எனக்கு இதுதான் கதை, இதுதான் இன்றைக்கி எடுக்க போகிறேன், எனக்கு இதுதான் தேவைன்னா அவ்வளோ ஒரு 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 கோஆர்டினேஷன், கோஆப்ரேஷன். அவங்களுக்கு ஒரு நிச்சயமாக ஒரு நல்ல பெரிய இடம் காத்துட்ருக்கு. இதில் ஒரு துர்கா கதாபாத்திரத்தில் எல்லார் மனசுலேயும் இடம் பெறக்கூடிய ஒரு பிரமாதமான ஒரு கேரக்டர் அவங்க பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ சாந்தினி, தேங்க்யூ பாலாஜி. அப்புறம் சொன்ன மாதிரி இங்கே பிரிட்டி டால் சாக்ஷி அகர்வால், படம் பாருங்கள், படத்தில் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இருப்பாங்க. ரொம்ப ஒரு போல்டான ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காங்க. டே 1 ஃபஸ்ட்டு நான் நினைக்கிறேன் இந்த படம் கதை வந்து நான் வந்து இந்த கதைக்கு வந்து கதாநாயகன் தேடும் ஒரு காலம் வந்து ரொம்ப நாளாக எடுத்துக்கிச்சு. எனக்கு அந்த காசி கேரக்டர் அப்படிங்கிற அந்த கேரக்டருக்கு யாரும் கிடைக்கவே இல்லை. அது ரொம்ப நாள் எடுத்து தான் எனக்கு பாலாஜி. அதுக்கு முன்னாடியே வந்து இந்த ஹீரோயின்ஸ் இப்படி இத்தனை பேர் இருக்கணும் போது அதில் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து நான் சாக்ஷியை பார்த்து தான் கதை நரேட் பண்ணேன். அப்போவே இந்த கதையை வந்து தைரியமாக அக்செப்ட் பண்ணி என்னை நம்பி இந்த ரோலை பண்ணதுக்கு சாக்ஷி அகர்வால், தேங்க்யூ ஸோ மச். குட் பிளேஸ்மெண்ட் இஸ் தேர் ஃபார் யூ. அதே மாதிரி காயத்ரி ரொம்ப துருன்னு இருப்பாங்க. இது முதல் படம்னு சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு எங்களுக்கு ரொம்ப அவ்வளோ பெரிய ஒத்துழைப்பு. கிட்டத்தட்ட நான் வந்து தான் சொன்னேனே, இவங்கெல்லாம் வந்து என் ஃபேமிலி மாதிரி. இந்த படம் முடிஞ்சும் எங்களுடைய படம் ஷூட் முடிஞ்சு எல்லாம் ஃபஸ்ட் காப்பி எடுத்ததுக்கப்புறம் கூட எங்களுக்கு வந்து
எங்களுக்குள்ள ஒரு நல்ல பாண்டிங், நல்ல ரிலேஷன்ஷிப், நல்ல உறவு தொடருது. ஷி ஹாஸ் அ குட் பிளேஸ்மெண்ட், ஒரு நிறைய பெரிய ஒரு இடம் காத்துக்கிட்டு இருக்கு. வாழ்த்துக்கள். அதுக்கப்புறம் குறிப்பாக கேமராமேன் அவர் சொல்லி ஆகணும். ஒரு இயக்குனரும் கேமராமேனும், அதுவும் எனக்கு முதல் படம். நான் பண்ணும்போது நான் என்ன நினைக்கிறேனோ அதை வந்து கன்சீவ் பண்ணி அது காட்சிகளாக கொண்டு வர வேண்டியது வந்து ஒரு ஒளிப்பதிவாளரோட கடமை. எங்களுக்குள்ள புரிதல் ரொம்ப முக்கியமாக தேவைப்பட்டது. நான் என்ன தேவைன்னு நினைக்கிறேன் அது எனக்கு, அதே மாதிரி ஸ்பாட்டில் திடீர்னு அவனு ஒரு கம்போஸ் பண்ணியிருப்பாரு, நான் திடீர்னு வந்து இல்லை இதை இப்படி மாற்றுங்கன்னு எத்தனை வாட்டி எந்த விஷயம் சொன்னாலும் அது சலிப்பே தட்டாமல், முகம் சலிக்காமல், அது நாங்கள் டே ஆரம்பித்து மறுநாள் காலையில் வரைக்கும்லாம் ஒர்க் பண்ணியிருக்கோம். அவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பர்சன். ரொம்ப பிரமாதமான அவருடைய ஒர்க் இருக்கும். நீங்கள் பார்ப்பீங்க இந்த படம் வரும்போது. ஒரு சிறந்த ஒளிப்பதிவாளராக அவர் வரப்போகிறாரு. இந்த இண்டஸ்ட்ரியில் அவருக்குன்னு ஒரு தனி இடம் காத்துக்கிட்டு இருக்கு. வாழ்த்துக்கள். நன்றி சதீஷ் ஜி. அப்புறம் வந்து நம்ம மியூசிக் டைரக்டர். நான் ஃப்ரெண்ட்ஷிப் படம் பார்க்கும்போதே எனக்கு தெரியும் அவர் வந்து ஒரு நிச்சயமாக அவர்கிட்ட வந்து ஒரு அவர்கிட்ட நம்ம வேலை வாங்குறது ரொம்ப ஈஸி. நம்ம எப்படி வேணாலும் கேட்டால் அதுக்கேற்ற மாதிரி வந்து கூட எத்தனை டியூன் எத்தனை வாட்டி என்ன கரெக்ஷன் சொன்னாலும் பண்ணக்கூடியவர். அதே நேரத்தில் அது மாத்திரம் இல்லை, அவருக்கு அந்த திறமை இருந்தது. அந்த திறமையை வந்து நம்ம அடையாளம் கண்டு வெளியே கொண்டு வரணுன்ற முயற்சியில் நானும் அவருக்கு வந்து இந்த படம் வரும்போதே சொல்லிட்டேன், எனக்கு இந்த 2 சாங் இந்த சிச்சுவேஷன் நீங்கள் சாங் போட்டு கொடுங்க, எனக்கு பிடிச்சிருந்தா மாத்திரம் தான் வாய்ப்பு தருவேன்னு. அதை வந்து சரியாக செஞ்சு சரியாக பயன்படுத்தி இந்த நிமிஷம் வரைக்கும் இன்னைக்கு கூட சின்ன கரெக்ஷன் சொல்லியிருக்கேன், ஒர்க் பண்ணியிருக்காரு. சிறந்த இசையமைப்பாளராக வருவார். வாழ்த்துக்கள் டிகே. என்னுடைய இந்த 2 பாடல்கள் இந்த படத்தில் வந்த பாடல்கள், ஒன்று மதுரை கவி, நீண்ட நாள் என்னுடைய குடும்ப ஒரு உறுப்பினர் மாதிரி ஒரு சிறந்த பாடல் கொடுத்துருக்காரு, கல்யாண சாங். அதே மாதிரி ரா. 2 பேருக்கும் இந்த நேரத்தில் வாழ்த்துக்கள், பாராட்டுகள். அதுக்கப்புறம் ஜீவா சார். நான் வந்து அநீதி படத்தில் தான் அவரை வந்து முதல்ல எனக்கு பரிச்சயம். அதுக்கு டைலாக் எழுதியிருந்தார். ரொம்ப நகைச்சுவை உணர்வு உள்ள ஒரு மனிதர். அவர் கூட பேசி பழக ஆரம்பித்ததுக்கப்புறம் அவருடைய எழுத்துக்கள், அதுக்கப்புறம் நிறைய படங்கள் அவரோட படங்கள் நான் பார்த்தேன். அப்போ ஃபஸ்ட் டைம் டைரக்ட் பண்ணுறோன்னும் போது நமக்கு வந்து நிறைய விஷயங்கள் நம்மளும் கற்றுக்கணும். இது எல்லாமே தெரியும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு சினிமாக்குள்ளே வர முடியாது. டெய்லி நம்ம கற்றுக்கணும். புது விஷயங்கள்லாம் கூட கற்றுக் கொடுக்குறது யார் வேணாலும் கற்றுக் கொடுக்கலாம். ஸோ அவர் அதுக்கப்புறம் ஆனந்தராஜ், அதுக்கப்புறம் என் டீம், அவர் குறிப்பாக வந்து சார் நான் இது இப்படி பண்ணலான்னு நினைக்கிறேன், எனக்கு இது கரெக்டாக இருக்குன்னு தோணுதா, நான் இப்படி தான் டிசைட் பண்ணியிருக்கேன்னு அவரோட சஜஷன்ஸ் சொல்லுவார். ஸ்பாட்டில் அவர் வந்து ஒரு புதுமை பித்தன் ஒரு பிரமாதமான படத்தை எடுத்தவர். அதுக்கப்புறம் கார்த்திகை வச்சு லவ்லி படம் பண்ணவர். ஒரு மூத்த இயக்குனர் தான். ஆனால் அந்த இயக்குனர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அப்படி ஓரமாக தூக்கி வச்சுட்டு கூட ஒரு சக நண்பராக இருந்து இந்த படத்துக்கு வந்து பக்கபலமாக கூட இருந்து எனக்கு ஒர்க் பண்ணார். நன்றிகள் ஜீவா சார். அவர் வந்து அடுத்து என்னுடைய தயாரிப்பில் குற்றம் கடிதல் பாகம் 2 வந்து அவர் தான் டைரக்ட் பண்ண போகிறாரு. அந்த படம் விரைவில் வந்து ஷூட்டிங் ஆரம்பிக்கிறோம். ஒரு கூடுதல் தகவல். அப்புறம் பிரேம் எடிட்டர், ரொம்ப சிறப்பான ஒரு எடிட்டர். குற்றம் கடிதல்லையே எனக்கு வந்து அவரோட பணி ரொம்ப ஒரு ஆச்சரியமூட்டியக்கூடிய அளவுக்கு வியப்பாக சிறப்பாக பண்ணியிருந்தார். நீங்கள் பார்த்த வெர்ஷன் வந்து நானும் பிரேமும் உட்காந்து சேஞ்ச் பண்ணது. குற்றம் கடிதலுக்கு முதல்ல வேறு ஒரு வெர்ஷன் இருந்தது. அதுக்கப்புறம் நாங்கள் டோட்டலாக ஆர்டரே மாற்றணும். அப்போவே நாங்கள் கணிச்சோம் இந்த ஆர்டரில் இந்த படம் பண்ணால் டெஃபினட்டாக பேசப்படும்னு. அந்த அளவுக்கு வந்து அவர் எடிட்டிங்கில் வந்து பிரமாதமாக ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு மனிதர். இந்த படத்துக்கு வந்து நிறைய நாள் அவர் எடுத்துக்கிட்டோம். கிட்டத்தட்ட நாங்கள் எடிட்டிங்கே எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு 3-4 மாதம் ஆகிருக்குமா பிரேம்? 5 மாதம் ஆகிடுச்சு. 5 மாதம் 2-3 ஆர்டர் பண்ணியெல்லாம் பார்த்து தான் ஃபைனல் பண்ணோம். ரொம்ப பிரமாதமாக வந்திருக்கு. தேங்க்யூ பிரேம். அப்புறம் மானஸ் கோரியோகிராஃபர் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. அவருக்கு ஒரு நல்ல ஒரு எதிர்காலம் இருக்குது. சிறந்த நடிகரும் கூட, அவருக்கும் நிறைய வாய்ப்புகள் வரணும். அனு கூட ஒரு எஸ்ஐ கேரக்டர் ரொம்ப பிரமாதமாக யதார்த்தமாக பார்த்தவங்க. சிவா சார்லேருந்து எல்லாருமே பாண்டியராஜன் சார் கூட கேட்டார், அந்த எஸ்ஐ கேரக்டர் பண்ணவங்க வந்து ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு. அந்த அளவுக்கு வந்து அவங்க வந்து எல்லார் மனதிலும் வந்து பதியக்கூடிய ஒரு கேரக்டராக இருக்கும். படம் பாருங்கள், நிச்சயமாக எல்லாருக்கும் பிடிக்கும். இந்த நேரத்தில் வந்து மனோஜ், இந்த படத்தில் வந்து நடித்த மனோஜ் அவர்களுக்கு இந்த நேரத்தில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தயாளனுக்கு வாழ்த்துக்கள், நன்றி. இந்த மொத்த யூனிட்டுக்கும் இந்த நேரத்தில் வந்து வாழ்த்துக்கள் நன்றியும் தெரிவித்துக் கொண்டு, பத்திரிகை நண்பர்கள், நீங்கள் வழக்கம் போல் எனக்கு என்னுடைய வளர்ச்சிக்கு என்னுடைய வெற்றிக்கு பெரும் உறுதுணையாக இருந்தது நீங்கள் தான்.
இந்த படம் டெஃபினட்டாக மிக விரைவில், அதாவது ஆர்வி உதயகுமார் சாரும் சரி, பாண்டியராஜன் சார் இருந்த அத்தனை பேரோட அட்வைஸும், முரளி சார்லேருந்து எல்லாருமே ஒரு நல்ல டேட் பார்த்து வாங்க, வர படங்கள் வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒரு 4-5 படங்களோடு வந்து இந்த படத்தை வந்து ஸ்பாயில் பண்ணிடாதீங்கன்னு இருக்காங்க. ஸோ அவங்களோட அட்வைஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டேன். ஒரு நல்ல தருணத்தில் மிக விரைவில் இந்த படம் வந்து வெளியாக இருக்கிறது. நீங்கள் சப்போர்ட் பண்ணணும். நல்ல கண்டென்ட்டை கொண்டு போய் ரீச் பண்ணுறது உங்களுடைய நீங்கள் எனக்கு தொடர்ந்து கொடுத்துக்கிட்டு இருக்கிற ஒரு சப்போர்ட். இந்த படத்துக்கும் அதை எக்ஸ்டெண்ட் பண்ணணும்னு கேட்டுக்கிட்டு வந்திருக்கும் அனைவருக்கும் இந்த நேரத்தில் மீண்டும் நன்றிகளை தெரிவித்துக்கொண்டு, பாண்டியராஜன் சார் சாரி, திரும்ப உங்ககிட்ட சொல்லிடுறேன், ரொம்ப லேட் ஆகிட்டேன். நன்றி. தேங்க்யூ சார். தேங்க்யூங்க. ஒரு சின்ன வேண்டுகோள், ஒரே ஒரு புகைப்படம். என்னோட எங்களுக்கு ப்ரொடக்ஷன் பார்த்த வசந்த், அப்புறம் என்